அதாவது காகிதம் இல்லத் கட்டி காத்த ஒரு இயக்கம் பதவி ஆசையில திமுகவுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, இஸ்லாமியர்களே முன்வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு முழுமையாக தப்பு. இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக யாரும் எதிர்க்கல. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை திமுகவில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள், அவ்வளவுதான். பெரும்பான்மையாக யாரு இருக்கிறா? பெரும்பான்மை யாருக்கு? நாங்கள் கேட்டதே சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். திமுகவில் உள்ள சில முஸ்லீம் நண்பர்கள் தவறாக அதை பரப்புரை செய்கிறாங்களே தவிர்த்து வேற ஒன்று பதவி ஆசை பிடிச்சலாம் நாங்கள் போகல. கொள்கை பிடிப்போடு திராவிட இயக்கத்தோடு பயணித்தாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கொள்கைங்கிறது கூட்டணி மந்திரி சபை தான். காகித மில்லத் காலத்திலேயே கேரளால கூட்டணி மந்திரி சபை. கேரளாவுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ முஸ்லீம்கள் ஓட்டு போடலன்னா திமுக அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து, ஏன் அந்த விமர்சனம் இவ்வளவு தீவிரம்? அதாவது எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவருடைய கருத்தை திரித்து சொல்லுகின்றார்கள். தலைவர் முதல்ல சொன்னது முஸ்லீம் லீக்னால ஜெயிச்சுன்னு சொல்லல, அதை முஸ்லீம் லீக்னால ஜெயிச்சாங்களான்னு விவாதம் பண்றான். அவர் எங்க சொன்னாரு? பல தலைவர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்க சமுதாயத்தினுடைய வாக்குகள் முழுமையாக உழுந்ததுனாலதான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோன்னு அவங்க சொன்ன கருத்தை தான் தலைவரும் சொன்னார். இல்ல, பெரும்பான்மையான முஸ்லீம்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ முஸ்லீம் லீக் தவிர மற்ற இயக்கங்கள் எல்லாமே திமுகவோட இருக்கு. இப்போ முஸ்லீம் லீக் மட்டும் ஏன் அந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு மதிப்பு கொடுத்து திமுக இருக்காம தாவேக்காக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது மற்ற இயக்கம்னா என்ன இயக்கம்? அவங்களாம் அது உதயசூரியலில் ஜெயிச்சவங்க, போக முடியாது. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திமுகவுக்கு வாக்களிச்ச வாக்குகளை நிராகரித்து முஸ்லீம் லீக் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க? நிராகரிக்கல சார், வேற வழி என்ன? திமுக ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் தடையா இருந்தோமா? திமுக ஆட்சின்னா முதல் நாங்கள் தான் கை தூக்கி போவோம். திமுக ஆட்சி செய்வதற்கு வழி இல்லை. ட்வீட் போடுறதுனால எல்லாம் நடந்துருமா? பிரச்சனையை பெருசாக்காம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன வழியா நாங்கள் செய்திருக்கிறோம். வீரவசனம் பேசிட்டா போதுமா? காரியமா வீரியமாண்டா காரியம்தான். முதல்வர் கம்முன்னே இருக்கணும். அவர் சொன்னது போல காரியங்கள் செய்யறாரு, செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விமர்சிப்பதை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ஆட்சி செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. வந்து 10 நாள்லயே அது செய்யல இது செய்யலன்னு ஒரே ட்வீட் போடுறீங்க, ஏன் விமர்சிக்கிறீங்க? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் அவர்கள். வணக்கம். தாவேகா உடைய அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இப்போது இந்த 20 நாள் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில் இந்த 20 நாள் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்று 20 நாள், அதில் இன்னும் மந்திரி சபை அதெல்லாம் பொறுப்பேற்றுன்னு பார்த்தா ஒரு வாரம் கூட இருக்காது. அதுவே முழுமையாக அவங்க முதல் மந்திரி சபை கூட்டத்தை கூட்டணும் கூட்டையில் மந்திரி சபை கூட்டம் கூட்டுவாங்களே இல்லையா, எல்லா அதிக அமைச்சர்களையும் வச்சு, அதுதான் அரசாங்கத்தினுடைய திட்டங்களெல்லாம் வகுத்து சொல்லுவாங்க இப்படி போகணும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இந்த மதிப்பீடு செய்வதற்கு இந்த கால அவகாசம் என்பது மிகவும் குறைவு. அதே நேரத்தில் சென்ற ஆட்சியில் நடந்த குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறது தான் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாத அவகாசனாச்சு இருந்தால் தான் என்னென்ன வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். இல்லை, அவர் ஆட்சி பொறுப்பு வந்து 20 நாள் ஆச்சு. இப்போ சட்டம் ஒழுங்கு அங்கங்கே கொலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற கொள்ளைக்குமே முன்னால் இருந்த அரசு தான் காரணம், அவங்க தான் போதைப் பொருட்கள் அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுறது ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஒரு கண்ட்ரோலுக்கு வரணுமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு இப்போ தான் அவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை அடைக்க சொல்லியிருக்காங்க. அங்கங்கே நடக்குது, அதே முழுமை பெறணும். இப்போ தான் ஒவ்வொரு இடங்கள்லாம் அங்கே அடைங்க இங்கே அடைங்க, வழிபாட்டு ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்குது, அலுவலகங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா நடக்குது. அதே நேரத்தில் இந்த போதைப்பொருள் பழக்கங்கிறது, போதைப்பொருள் எப்படி இந்தியாவுக்கு வருது அதை பார்க்கணும். போதைப்பொருள் அதிகமாக ஊடுருவல் செய்யப்படுறது எங்கன்னா குஜராத்தில் உள்ள உங்களுக்கு துறைமுகத்தில் தான் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது. அது எல்லாமே உங்களுக்கு அதானி அம்பானி பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள். அதனால் அதனுடைய வேறு எங்கேன்னு பார்த்துட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் இப்போ தான் ஒன்றுக்கா இப்போ அந்த சிங்க பெண்கள் இதை இன்னும் அறிவிக்க போகிறாங்க.
அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்புக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்போ தான் அவங்க அந்த அதிகாரிகள் மாற்றங்களே நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி அதிகாரிகள் மாற்றங்கள் நடக்குது. தேர்தலுக்கு முன்பு அவருடைய பிரச்சாரத்தில் அதை நம்ம செய்ய முன்னாடி அதை ஒரு ஒப்பீடுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. இல்லை, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு காரணம் வந்து திமுகன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகுமே திமுக மீது பழி போடுவது ஏற்புடையது அல்லன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்லை, விமர்சனங்கிறது அதான் இப்போ அவர் தான் முதல்வர், நடவடிக்கை எடுக்கணும், காலதாமதமாகும், டைம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா நடப்பதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்புடையதா இருக்கா அப்படின்னு அது எதை வச்சு சொல்கிறாங்கிறத அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அது திமுக மேலே இப்போ குற்றச்சாட்டு சொன்னேன்னு சொன்னால் எதனால் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா, எதனால் குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேரமாகன்னு இவர் சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, போன கவர்மெண்டினுடைய நிதிநிலை அறிக்கை என்னங்கிறது. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு மற்ற விஷயங்கள் குறித்தும் ஒரு தெளிவான விளக்கங்களை சொன்னால் தான் மக்களுக்கு அது விளங்கும். பொத்தாம் பகுதியாக நம்ம சொன்னேன்னு சொன்னால் எதையுமே நம்ம ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ குறிப்பாக வந்து இப்போ திமுக கூட்டணியிலிருந்து ரொம்ப பழமையான கூட்டணின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியை. தொடர்ச்சியாக உறவில் இருந்து இப்போ வந்து அமைச்சர் பதவி தாவேக்கால அங்கம் வைக்கிறீங்க. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இந்த தொகுதிகளுக்கு. இப்போ இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா அமைச்சரவையில் பங்கு வச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதனால் இந்த தடவை வந்து தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. இனி வரும் காலங்களிலும் தாவேக்காவுடைய கூட்டணியில் தான் இருப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எந்த ஒரு தனி கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறலை. இருக்கக்கூடிய கட்சி அதிகமான இடங்களை பெற்றது தாவேக்கா தான், 108 இடங்கள் பெற்று. அப்போ அந்த நிலையில் மேதகு ஆளுநர் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆட்சி முதல்ல அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அவர் அதை கொடுக்க தவறிட்டார். உங்களுக்கு வந்துக்கிட்டு மெஜாரிட்டி உள்ளவங்க லிஸ்ட்டை கொடுத்தா தான் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறதுனால ஒரு 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் தாவாக்கை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசாங்கம் உருவாக்குவதற்கு ஆளுநர் அழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வச்சார். அந்த அடிப்படையில் இப்போ அவங்க ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் எங்களுடைய ஆதரவு தேவைங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்பொழுது நாங்கள் 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் கவர்னர் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல்வராக பதவியேற்க சொன்னார். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நிரூபித்தார், எல்லாம் முடிஞ்சது. அதன் பிறகு ஒரு 4-5 நாள் கழித்து திருப்பி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஓப்பனாகவே அமைச்சரவையில் உங்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நிலையில் தான் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகள், எங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்க, எல்லா தரப்பில் உள்ளவங்க, அதே மாதிரி சமுதாயத்தை பள்ளிவாசலை மையமாக கொண்ட முக்கியமான ஜமாத்தினுடைய முன்னணி தலைவர்கள், அதே மாதிரி எங்களுடைய ஆல் இண்டியா பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அட்வைசர் கமிட்டியினுடைய சேர்மன் வந்துக்கிட்டு கேரளாவை சேர்ந்த செய்து சாதிக் அலி சிஹாப் தங்கள், கேரளாவினுடைய அமைச்சர் தேசிய பொதுச் செயலாளர் PK குஞ்சாலிக்குட்டி எல்லாத்திட்டையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது தான் அவங்க சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு என்பது காயிதே மில்லத்து காலத்திலேயே பேசப்பட்ட விஷயம். எப்போது ஒரு கூட்டணிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது பேரறிஞர் அண்ணா அவர்களோடு திமுகவோடு கூட்டணி வைக்கும் போதே கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில் தான் பேசப்பட்டது. 1967 தேர்தலில் திமுக அதிகப்படியான இடங்களில் ஜெயிச்சதுனால அந்த நேரத்தில் எல்லா கட்சிகளையும் கூட்டணி மந்திரி சபை வேணாண்டு அண்ணா காயிதே மில்லத் அவர்களிடத்தில் சொன்னதின் காரணமாக காயிதே மில்லத் அவர்களும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு திமுக ஆட்சி அப்படிங்கிற நிலைக்கு நம்மளும் ஒத்துழைப்பு அன்னை கொடுத்தாங்க. அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலைகளில் காயிதே மில்லத்துக்கு அப்புறம் எங்கள் தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்களும் கூட்டணி மந்திரி சபையை பற்றி பேசும்போது அது திமுக அதை சாதகமான பதிலை சொல்லலை. சில நேரங்களில் அதன் காரணமாகவே நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையே கிடையாது. இப்போ கூட நாங்கள் எந்த கண்டிஷனும் திமுகவில் நம்ம கூட்டணி மந்திரி சபை பற்றியில் நம்ம யாருமே பேசலை, எந்த கட்சிகளும் பேசலை, காங்கிரஸ் மட்டும் பேசினாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு சூழ்நிலை எப்படின்னு சொன்னால் தாவேக்கா ஆட்சி நடக்கும் பொழுது ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கும்போது தான் எல்லாரும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே, நம்ம சமுதாய பிரச்சனை மற்ற பிரச்சனைகளுக்கு வேறு ஒரு அமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறத விட நம்மளை சேர்ந்தவரே ஒரு அமைச்சராகும் பொழுது
பல்வேறு விஷயங்களை நாமளே எடுத்து சொல்ல முடியும் என்ற அடிப்படையிலே எல்லோரும் சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பல்வேறு நன்மையான காரியங்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணி பற்றி சொல்கிறீங்க, எலெக்ஷனில் என்னன்னு சொல்கிறீங்க. வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடக்குது. அது சம்பந்தமாக வருங்காலத்தில் எப்படி கூட்டணி அமைப்பது, தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது, அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு முறையாக அறிவிக்கிறது. இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த அந்த கூட்டணி ஆட்சி வந்துடுச்சு, காலம் கடிந்து வந்துடுச்சு. இப்போ பதவியில் இருக்கிறீங்க, அமைச்சரவையில் இருக்கிறீங்க. இப்போ இந்த சூழலில் ஒரு இடைத்தேர்தலில் அது எப்படி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அப்போ தாவேக்காவோடு தான் இனிமேல் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது தேர்தலில் யார் யார் போட்டிடுறா, சில நேரங்களில் ஆளுங்கட்சி போட்டியிடும், எதிர்கட்சிகளே போட்டியிடாமல் போயிடும். அப்படி நடந்திருக்கா இல்லையா? தேர்தல் புறக்கணிப்புட்டு ஒரு நிலையை எடுத்துருவாங்க. அப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. முஸ்லீமுக்குடைய ஆதரவு நிலைப்பாடு யாருக்கு? தாவேக்காவுக்கு, ஆளுங்கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு. அதாவது அந்த நேரத்தில் அது முறையாக அறிவிப்பது தான் சரியாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியே இப்போது இருக்காங்கிறது ஒரு கொஸ்டின். எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு பக்கமாக இருக்கிறாங்க. கூட்டணிங்கிறது முறையாக எப்போதுமே தேர்தலுக்கு நேரத்தில் அமைக்கிறது தான் கூட்டணி. கூட்டணின்னு சொன்னாலும் கூட தேர்தல் நேரத்தில் தான் முறையாக அறிவிப்பாங்க. இந்தந்த கட்சிகள் எங்களோட இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை போடுவாங்க, செய்வாங்க. அந்த மாதிரி எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்திலையும் இது சம்பந்தமாக விவாதிப்போம். தேர்தல் வரும்போது ஒரு தெளிவான முடிவை நாங்கள் அறிவிப்போம். இதில் குறிப்பாக இப்போ காகித மில்லத்தவர்கள் 1967 அண்ணா அவர்கள் அந்த சொன்னதுக்காக காகித மில்லத் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ காகித மில்லத் கொள்கைக்காக தன்னுடைய இதை இது பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேக்காவோடு முஸ்லீம் லீக் போயிருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியிலே கடுமையான எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காகித மில்லத் கட்டி காத்த ஒரு இயக்கம் பதவி ஆசையில் திமுகவுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, இஸ்லாமியர்களே முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு முழுமையாக தப்பு. இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக யாரும் எதிர்க்கல. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை திமுகவில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள், அவ்வளோதான். பெரும்பான்மையாக யார் இருக்கிறா? பெரும்பான்மை யாருக்கு? நாங்கள் கேட்டதே சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். திமுகவில் உள்ள சில முஸ்லீம் நண்பர்கள் தவறாக அதை பரப்புரை செய்கிறாங்களே தவிர்த்து வேறு ஒன்று பதவி ஆசை பிடிச்சலாம் நாங்கள் போகலை. காகித மில்லத்து விட்டுலாம் கொடுக்கல. அந்த நேரத்தில் கூட்டணிங்கிறதே கிடையாது சார். சுதந்திர இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. காகித மில்லத்தவர்கள் கொள்கை பிடிப்போடு திராவிட இயக்கத்தோடு பயணித்தாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கொள்கை இல்லாத தாவேக்காவோடு கொள்கைங்கிறது கூட்டணி மந்திரி சபை தான். காகித மில்லத்து காலத்திலேயே கேரளாவில் கூட்டணி மந்திரி சபை. கேரளாவுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஒரு கூட்டணி எல்டிஎஃப், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி யூடிஎஃப். இந்த இரண்டில் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து அமைச்சரவையில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து பல நேரங்களில் எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, வச்சாங்க. அப்போலாம் நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அதில் தொடர்கின்றோம். மத்தியில் நாங்கள் எங்களுடைய அகமது அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். கூட்டணி ஆட்சி வேண்டாங்கிற காகித மில்லத்து கருத்து இல்லையே. காகித மில்லத்தும் எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு அமைப்பில் தான் கூட்டணிங்கிறத இங்கே உருவாச்சு. காகித மில்லத்து அண்ணாக்கு கை கொடுத்தாங்க. கூட்டணி மந்திரி சபையை அவங்க செய்யலை. டிஎம்கே அன்றைக்கி செய்திருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசியலில் 60 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி நடந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் இணைந்த ஒரு கூட்டணியாகத்தான் வருங்காலங்களிலே கண்டிப்பாக தொடரும். அதான் எங்களுடைய கருத்து கணிப்பு. இப்போ முஸ்லீமிக் அவர்களுடைய இப்போ காதர் மொய்தீன் அவர்களுடைய விமர்சனம் ரொம்ப அதிகப்படியான விமர்சனமாக இருக்குன்னு கூட ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் ஓட்டு போடலைன்னா திமுக அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் விசிகா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்கெல்லாம் வைக்கிற விமர்சனத்தை முஸ்லீமிக்கு அதிகமான அளவில் விமர்சிக்கிறாங்க திமுகவை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன் அந்த விமர்சனம் இவ்வளவு தீவிரம்? அதாவது எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவருடைய கருத்தை திரித்து சொல்லுகின்றார்கள். தலைவர் முதல்ல சொன்னது முஸ்லீம் லீக்னால் ஜெயிச்சுன்னு சொல்லலை, அதை முஸ்லீம் லீக்னால் ஜெயித்தாங்களான்னு விவாதம் பண்ணுறான். அவர் எங்கே சொன்னார்? நாங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எடுக்க மாட்டோம். சமுதாயத்தில் உள்ள எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையிலே சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை தான் செய்வோம். அதே மாதிரி தான் தேர்தலையும் நம்ம எல்லா சமுதாய மக்களும் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த முஹல்லா ஜமாத்தினர் ஒரு மாநாடே நடத்துகிறோம். நாங்கள் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களே இந்த மாநாட்டுக்கு வந்தார்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8000 மொஹல்லா ஜமாத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் அதில் வந்திருந்தாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம சொன்னோம், இந்த ஆட்சி தொடர வேண்டும், திமுக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகுதிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்குகள் 90%, 85% திமுக கூட்டணிக்கு தான் விழுந்திருக்குது. திமுகவினுடைய இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எல்லா, இப்போ சென்னையிலே எடுத்துக்கிறீங்களா, எல்லா தொகுதியும் போச்சு. இதே துறைமுக இந்த தொகுதியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியிலையும் முஸ்லீம்கள் நிறைவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள் நீங்கள் வார்டு வாரியாக பாருங்களேன், வார்டு வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் மட்டும் சொல்லலை, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு திருப்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய பல தலைவர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் சமுதாயத்தினுடைய வாக்குகள் முழுமையாக விழுந்ததுனால தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோன்னு அவங்க சொன்ன கருத்தை தான் தலைவரும் சொன்னார். இல்லை, பெரும்பான்மையான முஸ்லீம்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ முஸ்லீம் லீக் தவிர மற்ற இயக்கங்கள் எல்லாமே திமுகவோட இருக்குது. அப்போ முஸ்லீம் லீக் மட்டும் ஏன் அந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு மதிப்பு கொடுத்து திமுகவில் இருக்காமல் தாவேக்காக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது மற்ற இயக்கம்னா என்ன இயக்கம், அவங்களாம் அது உதயசூரியலில் ஜெயிச்சவங்க, போக முடியாது. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகளை நிராகரித்து முஸ்லீம் லீக் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? நிராகரிக்கல சார், வேற வழி என்ன? திமுக ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் தடையா இருந்தோமா? திமுக ஆட்சின்னா முதல் நாங்கள் தான் கை தூக்கி போவோம். திமுக ஆட்சி செய்வதற்கு வழி இல்லை. அதிமுக ஆட்சி செய்வதற்கு திமுக துணை நிற்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிரான எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்த அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நம்ம ஆதரவு கொடுக்க முடியும்? அந்த வாய்ப்பு இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை. இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் கவர்னர் ஆட்சியை தடுக்க முடியும். கவர்னர் ஆட்சிங்கிறது பிஜேபி ஆட்சி. அதனால தான் ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாங்கள் ஆதரவை கொடுத்தோம். இல்லைன்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்கிறா? மக்கள் உடனே தேர்தலை சந்திப்பாங்களா? கவர்னர் ஆட்சின்னு சொன்னால் 6 மாதம் 2 வருஷம் பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் போய் வலுக்கட்டாயமாக போயிடல. நாங்கள் ஒன்றும் அவசரப்படையில். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது, 9ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதற்கிடையில் 3 முறை திமுக தலைவர் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். 10ஆம் தேதிக்குள்ளாக ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். ஏன்னா போன கவர்மெண்ட்டினுடைய டைம் 10ஆம் தேதியோட முடிஞ்சிச்சு. 10ஆம் தேதிக்கு அப்புறம்டா ஒன்றும் செய்ய முடியாது, கவர்னர் ஆட்சி வந்துடும். அவர் கவர்னரும் இன்றைக்கி கேரளாவுக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இந்த சாயங்காலம் இந்த மாதிரி 5 மணிக்கு தான் நாங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்த உடனே ஐயுஎம்எல் எம்எல்ஏக்கள் எங்கன்னு கேட்குறாரு. பார்த்த உடனே தான் நம்முடைய விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அழைப்பு கொடுக்குறார். இதுதான் நடந்த விஷயம். நாங்கள் ஒன்றும் யாருக்கும் துரோகம் பண்ணவும் இல்லை, ஒரு ஜனநாயக கடமையை நாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் திமுகவை பற்றி விமர்சிக்கலையே, நாங்கள் என்ன விமர்சித்தோம்? இல்லை, இப்போ அதிகப்படியான விமர்சனம் வருது. குளத்தூரில் ஸ்டாலின் தோப்பாரு அப்படின்னு நீங்கள் மகளிர் அணியை வைத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க. மகளிர் அணிப்படுத்தப்பட்ட வயசு தலைவர் சொன்னது என்ன சொன்னார், சில தகவல் சொன்னாங்க. அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்கல, முஸ்லீம் லீக் மகளிர் அணி சர்வே எடுத்தாங்க, குளத்தூர்ல ஸ்டாலின் தோப்பாரு அப்படின்னு. அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்காதது வருத்தம், மிகப்பெரிய வருத்தங்கிறது முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறாதது தான் மிக கவலை. ஏன்னா பார்த்து அந்த தொகுதிக்காண்டி செய்தார். ஒவ்வொரு இடங்களாக போய் பார்த்து வாரத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் கூட வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் எவ்வளோ செய்திருக்கிறார். அவரே வெற்றி பெற முடியாமல் போயிட்டேன்னு வரும்போது பல்வேறு சந்தேகங்கள் வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் காலத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டு எங்கள் மகளிர் அணியினுடைய ஒரு இது, அவங்களும் போகும்போது சில நேரங்களில் அவங்களுடைய வேலைகளில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிற தகவலை தலைவர்கிட்ட சொன்னாங்க. தலைவராக அப்போ அன்றைக்கி யாரை பார்த்து திமுக காரங்களை சொன்னாங்கன்னு தெரியல, அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தேகமாக இருந்தது. இன்னை வரைக்கும் அதை அவர் எப்படி தோத்தாருங்கிறது நம்மளுக்கே புலப்படையில். இவ்வளோ அமைச்சர்கள் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில், ஒரு அமைச்சரே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் முதலமைச்சரே தோத்துட்டாங்கன்னு சொன்னா நீ வரைக்கும் நம்ப முடியல. அதை தான் சொல்லியிருக்காரு தலைவர், அந்த ஆலங்கத்தை சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக முஸ்லீம் லீக் குறித்தான இந்த தகவல் தான் அதிகமாக வருது. இவர் அந்த மகளிர் அணி சொன்னதாக சொல்லட்டும், முஸ்லீம்களால் தான் ஜெயிச்சாங்க, இது போன்ற கருத்துக்கள் திருமாவளவன் அவர்களும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளுமே திமுகவை இந்த அளவுக்கு விமர்சிக்கலை. முஸ்லீம் லீக் இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை பதவி இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் 15 நிமிஷம் பேட்டி கொடுத்தா அதில் ஒரே ஒரு பாயிண்ட் இதை சொன்னால் அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் தப்பாக சொல்லலை தலைவர்.
அவர் சொன்ன விஷயத்தை அதை முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் போட்டால் அப்படி தான் இருக்கும். முன்னாடி என்ன சொன்னார், பின்னாடி என்ன சொன்னார். நாங்கள் சொல்கிறோமா இல்லையா, நாங்களாக வழியே போவையில்லை. 5 நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் தான் ஆதரவு கொடுத்தோம். ஆட்சியிலே பங்குன்னு வரும்போது கூட எல்லா சூழ்நிலையிலையும் கருத்து கொண்டு தான் நம்ம போய் இன்னும் நல்லா செயல்படலாமே. முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர் போகும்போது நல்லா சிறப்பாக செயல்பட முடியும். மற்ற கட்சிகளினுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனால் செயல்பட முடியும். ஏன்னா சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த பிரச்சனைகள், மொஹல்லா ஜமாத்தினுடைய கட்டமைப்போடு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் முஸ்லீம் லீக். அதனால் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர்கள் போனால் சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பல இடங்களில் கபிரிஸ்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அனுபவத்துக்கு கொடுக்க மாட்டிருக்காங்க. சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தப்பால் சென்னையிலேயே நான் சொல்ல முடியும். சென்னையிலேயே உங்களுக்கு சைதாப்பேட்டை ஏரியா, மடுவங்கரையில், நுளம்பூரில், இந்த மாதிரி பகுதியில் 5 வருடமாக கொடுக்கப்பட்ட கபிரிஸ்தானை ஒப்படைக்காமல் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு அமைச்சராக வரும்பொழுது இந்த பிரச்சனைகளை செயல்படுத்த முடியும். பல்வேறு பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டிருக்காங்க. எவ்வளோ தான் போராடுறது. அப்போ நம்ம அமைச்சர்னு வரும்போது சட்ட ரீதியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள் என்ற அடிப்படையில் சிந்தித்து தான் இதை ஒரு முடிவு எடுத்துருக்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் குற்றம் சொல்ல, இன்னை வரைக்கும் திமுகவை பற்றி நாங்கள் எந்த குற்றமும் சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஆட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க, பல நன்மைகளை செய்திருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் மறுக்கலையே. இன்றைக்கி இந்த சூழ்நிலை இப்போ கூட நாங்கள் நம்மளுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு எங்கள் அலுவலகத்துக்கு மேலே வந்தார். 2 மாடி ஏறி வந்து என்ன சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா நிலைகளிலும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய நன்மையான பணிகள் நான் செய்வேன், கவலைப்படாதீங்க, செய்கிறாருன்னு நம்புறீங்க. உங்களோட உறுதுணையாக இருப்பான்னு இங்கேயும் சொன்னார், சட்டமன்றத்திலையும் சொன்னார், நேற்று திருச்சியிலையும் சொல்லியிருக்காரு. அதையும் ஒரு கேள்வி வைக்கிறாரு, சிறுபான்மை நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா பக்ரீத் அன்னைக்கு மாடு வெட்ட தடை சில இடங்கள்ல சர்ச்சையா இருந்துச்சு. திருச்சி சொல்ல முதல்வர் என்ன குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்ல வர்றேன். அதாவது தப்பாக பேசுகிறவங்க எப்பவுமே தப்பாக பேசுவோன்னு சொல்லுவோமா இல்லையா? என்ன நடந்துச்சு? 28ஆம் தேதி பக்ரீத், 27ஆம் தேதி அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுகோலில் சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்து அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நாளைக்கு பக்ரீத்னா அன்றைக்கி தீர்ப்பு கொடுக்குறான். அப்போ கூட எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆடுதுறை ஷாஜஹான் அவர்கள் உடனடியாக சட்ட அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துக்குது, இந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்ய வேண்டும், நாளைக்கு பக்ரீத் அன்னைக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த பக்ரீத்தில் அவங்களுக்கு குர்பானி கொடுக்க சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், வேறு போலீஸ்காரங்களோ எந்த பிரச்சனைகளும் பண்ணக்கூடாது என்று சொன்னோம். உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். இதுவரைக்கும் அங்கே பக்ரீத்தில் எங்கேயுமே குர்பானி கொடுக்குறது தடை பண்ண இல்லை, யார் மேலேயும் எஃப்ஐஆர் போட இல்லை. தப்பாக சொல்கிறாங்க, எங்கே எஃப்ஐஆர் போட்டிக்கிறாங்க? கோர்ட்டு தீர்ப்பு இந்த இடத்துல ஸ்டாலின் இருந்தால் அவர் ட்விட்டு போட்டாத எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்ணாரு? எங்கள் அமைச்சர் செய்திருக்காரு, எங்கள் அமைச்சர் முதல்வர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? அமைச்சர் செய்திருக்கிறாரு, சட்ட அமைச்சர் அதுக்கு வேலைகளை செய்திருக்கிறாரு. ட்வீட்டு போடுறதுனால எல்லாம் நடந்துருமா? ஒவ்வொரு ஊர்லேயும் போய்கிட்டு நீங்கள் யாரை வச்சு பாதுகாப்பீங்க? அவங்க கோர்ட்டு காப்பி வச்சுக்கிட்டு தான் போலீஸ்காரங்க பேசுவாங்க. பிரச்சனையை பெருசாக்காமல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியாக நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லா இடத்துலையும் குர்பானி கொடுத்தாச்சு, யார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்படலை. 2வது விஷயம். 3வது, இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்ய இருக்கின்றார்கள். அதுதானே வேணும் நம்மளுக்கு. வீரவசனம் பேசிட்டா போதுமா? காரியமா வீரியமாண்டா காரியம்தான். முதல்வர் கம்முன்னே இருக்கணும், அவர் சொன்னது போல ரியாக்ட் பண்ணாம காரியங்கள் செய்கிறார், செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விமர்சிப்பதை விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு ஆட்சி செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. வந்து 10 நாள்லேயே அது செய்யலை இது செய்யலைன்னு ஒரே ட்வீட்டு போடுறீங்க, ஏன் விமர்சிக்கிறீங்க? டைம் கொடுங்க சார். அவருக்கு இப்போ தானே வந்திருக்காரு, புதுசாக எல்லா அமைச்சர்களும் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுங்க. மக்களினுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? மக்கள் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக கொடுத்துருக்குறாங்க. ஆட்சி செய்கிறத பார்ப்போம். ஆட்சியில் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம். நம்ம என்ன பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குறோம்? நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராகவோ எந்த திட்டங்களும் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் பதவிங்கிறது தோளில் போடுற துண்டு தான். என்ன, சமுதாயத்தினுடைய மரியாதை, நாட்டினுடைய இதுதான் எங்களுக்கு வேஷ்டி.
புரியுதா உங்களுக்கு? துண்டை கீழே போட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி செய்கிறதுக்கு அனுமதிங்க. முஸ்லீம் சமுதாயத்தை ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, 100 சில்லற வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி அமைச்சராக்கப்பட்டதில் நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அதை விட்டுக்கிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் எங்கள் தலைவரை பற்றியோ முஸ்லீம் லீக்கை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அதே மாதிரி கீழ்மட்டத்தில் உள்ள முஸ்லீம்கள் சில பேர் திமுகவில் உள்ளவங்க தான் ட்வீட் போடுறது, ஃபேஸ்புக்கில் எழுதுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போகிறதில்ல. யார் வந்தாலும் ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் உரியது தான். திமுக ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லி திமுக முதலமைச்சர் என்ன சொன்னார்? அவர் இருக்கும்போது எனக்கு ஓட்டு போடாதவங்களும் என்னை பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றுன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இறைவன் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அவர் எப்படி ஆட்சி செய்கிறாங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளுடைய கருத்துக்கள். இப்போ இறுதியாக முஸ்லீம் லீக் வந்து இப்போ தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால இளைஞர்களுடைய ஆதரவு தாவேக்கா விஜய்க்கு இருக்குன்னு வைத்து கொண்டாலும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆதரவு திமுகவுக்கு அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை முஸ்லீம் லீக் எடுத்திருக்காங்க. அதனால் இஸ்லாமிய சமூகத்தின் மீது, இஸ்லாமிய இளைஞர்கள் மீது ஒரு வெறுப்பு வந்து முஸ்லீம் லீக் மீது வந்திருக்கு. முஸ்லீம் லீக் இது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க இந்த தேர்தலில். இது வந்து அவங்களுக்கு ஒரு வருங்கால தேர்தலில் ஒரு பின்னடைவாக அமையும்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் எங்களை யாரும் எதிர்க்கல. தமிழ்நாடு முழுவதும் இதை வரவேற்கிறாங்க. நாங்கள் திமுக எதிர்க்கலையே. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருக்குது, ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். யார் ஆட்சியாளர்கள் வந்தாலும் சமுதாயத்துக்கு நன்மையாக நடக்கணுங்கிறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. எந்த திமுக இளைஞர், எந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இது பண்ணல. இன்றைக்கி 2 பேரும் அங்கே எம்எல்ஏ இருக்கிறாங்க. சமுதாய அமைப்பில் 2 பேர், தம்பி முல்லான் சார் ரொம்ப பேசுகிறார். இப்போது அவங்க எல்லாம் கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க? நாங்கள் திமுக சின்னத்தில் நின்றனால தான் போட்டி போட்டு ஆரம்பித்தாங்க. எங்களுடைய தனி அடையாளத்தை இறக்க மாட்டோம், நாங்கள் வந்துக்கிட்டு ஒற்றை இலக்கில் சீட்டு வாங்க மாட்டோம் ஏன்னா அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன? திமுக சின்னத்தில் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க 2 பேரும். எவ்வளோத்தனை சீட் நின்றாங்க? ஒரு சீட்டு 2 சீட் நிற்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன? இதே தமிழ்மலான் சாரி 2016லேருந்து 21 வரைக்கும் என்னோட அதிமுக சின்னத்தில் நின்று அதிமுக எம்எல்ஏவாக இருந்தார். அதிமுக பிஜேபியோடு சேரும்போது அவர் அதிமுகவில் தான் இருந்தார். 5 வருஷம் எம்எல்ஏவாக எல்லாத்தையும் அதை அனுபவித்து எல்லாம் பண்ணிட்டு சமுதாயத்தை பற்றி இன்றைக்கி எங்கள் தலைவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கி எங்கள் கட்சியில் எடுத்துக்கிறோங்க, எவ்வளோ ஒரு கண்ணியமான அரசியல் நடத்துகிறோம். எங்கள் தலைவரோ நானோ பொதுச் செயலாளர் பொருளாளர் முக்கியமான ஆட்கள் யாரும் எம்எல்ஏ நிற்கலையே. 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கியிருக்கிறோம். அன்றைக்கி அந்த கட்சியில் என்ன, அவங்க தான் இப்போ நிற்பாங்க எலெக்ஷனில். அவங்கள தவிர்த்து வேறு ஆளுங்க அந்த கட்சியில் இல்லையா? இளைஞர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க கட்சியில். இளைஞர்களை எப்படி பண்படுத்தி நாங்கள் வழி நடத்தணுமோ நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமிய இளைஞர்களெல்லாம் யாரும் மாறி போகல, எல்லோரும் வரவேற்கிறாங்க. நம்ம சமுதாயத்து சார்பாக ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரன்னு பெருமைப்படுறாங்க. ஏன்னா சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர் பிரதிபலிப்பார். மற்ற கட்சியில் உள்ளவங்கனால அப்படி பதிலளிக்க முடியாது. எவ்வளோ உதாரணங்களை சொல்லலாம். சென்ற முறை, அதுக்கு முந்தின முறை அதிமுகவில் இருந்தவங்க, திமுகவில் இருந்தவங்க, அவங்களோட சிறப்பாக எங்களுடைய முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு பாரம்பரியமான கட்சி. இன்றைக்கி பெய்த மழையில் முளைச்ச காளான்கள் கிடையாது, அனுபவம் இருக்கின்றது. அகில இந்திய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஏனை சின்னத்தை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எம்பிக்களை பெற்று வரக்கூடிய கட்சி நாங்கள். ஒரு விஷயம்னு சொன்னால் உடனடியாக பாராளுமன்றத்தில் எழுப்ப முடியும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை யார் தட்டுறா? சிஏக்கு எதிராக முதல்ல போய் தட்டினே நாங்கள் தானே. ஆசிஃபா படுகொலைக்கு யார் நீதி வாங்கி கொடுத்தா? இன்றைக்கி இது வந்துக்கிட்டு இருக்கலையே முத்தலாக் தடை சட்டம், அது வந்துச்சு, அதையே தயார் பண்ணால் இப்போது வக்ஃபு திருத்த சட்டம், எல்லாம் நாங்கள் முஸ்லீம் லீக் சார்பாக கடுமையான போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்துலேயும் சரி, உச்ச நீதிமன்றத்துலேயும் சரி, உயர் நீதிமன்றங்கள்லையும் சரி. எனவே எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதை வரவேற்றிருக்கின்றார்கள். ஒரு கண்ணியம் கிடைச்சிருக்கின்றது. பேரளவில் இல்லாமல், கருவேப்பிலையாக இல்லாமல் ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்குறாங்க. யாரும் செய்யாததை இந்த ஆட்சி கொடுத்துருக்குங்கிறத பெருமைப்படுறாங்க. பல்வேறு கோரிக்கைகளை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்த ஆட்சியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் நிறைவேற்ற பணிகளை துவங்கிவிட்டார். சென்ற ஆட்சியினுடைய நன்மையான பணிகளை செய்வோன்னு இந்த ஆட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ் ஹவுஸுக்கு அடிக்கல் நாட்டினது போன ஆட்சியில் தான்.
திருநெல்வேலியில் காகிதே மில்லத் அறிவுசார் நூலகம் அடிக்கல் நாட்டம் அங்கே தான். அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள், பள்ளிவாசல் துவங்குவதெல்லாம் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முறையாக இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். முதலமைச்சரிடத்துலேயும் நாங்கள் முக்கியமான 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். அடுத்து விரைவிலே அவரை சந்தித்து அதையெல்லாம் ஒரு மனுவாக கொடுத்து அதை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பணிகளிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்ல இருக்கின்றோம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.